வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி சமையலுக்கு கீரை பறிக்க போகிறோம். அகத்திக்கீரை தான் பறிக்க போகிறோம். அகத்திக்கீரை ரொம்ப உயரமாக வளர்ந்துருந்த கிளைகள் எல்லாத்தையும் கவாத்து பண்ணிவிட்டு அந்த முனையெல்லாம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கத்தாழையை கட் பண்ணி எப்பவும் போல் நம்ம சொருகி வச்சுருக்கோம். மீதி சின்ன சின்ன கீரைகள் எல்லாத்தையுமே அடுத்த தடவை நம்ம ஒரு 10 நாள் கழித்து பறித்தா சரியாக இருக்கும். ஒரு 3 தொட்டியில் மிதி பாகலும், ஒரு தொட்டியில் கொஞ்சம் பெரிய சைஸு பாகக்காய் இருந்தது. நிறைய பாகக்காய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாகக்காய் கூட பழுத்து தொங்குச்சு. நிறைய பாகக்காயில் பூ நிறைய வந்திருந்தது. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா பாகக்காயும் பார்த்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியில் இருக்கிற பாகக்காயும் அந்த செடியை நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம தேடி பார்த்தோன்னா நிறைய பாகக்காய் இருந்தது. எல்லா குட்டி குட்டி பாகக்காய் எல்லாத்தையும் நம்ம பறிச்சாச்சு. பாகக்காய் செடிக்கு நல்ல ஒரு பந்தல் அமைச்சு கொடுத்தோன்னா அது பாட்டுக்கு கொடி மாதிரி மேலே போய்கிட்டே இருக்கும். பந்தல் அமைக்காமல் விட்டுட்டோன்னா பக்கத்தில் இருக்க செடி கொடிகள் மேலெல்லாம் அது பாட்டுக்கு படர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த கொடி வகை காய்கறிகள்னாலே முக்கால்வாசி நம்ம உடனே அதிலேருந்து மெலிசான ஒரு நூல் போல் ஒரு கொடி வர ஆரம்பித்தாலே நம்ம பந்தல் அமைச்சு கொடுக்கணும். அதே போல் பந்தல் காய்கறிகளுக்கு அதிகப்படியான நம்ம சத்துக்கள் உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு உரங்கள் நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு பூக்கள் எடுத்து நிறைய பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்கும். பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தேமோர் கரைசல் கைவசம் இல்லைனாலும் நம்ம புளிச்ச மோரோ இல்லை புளிச்சு போன வேஸ்ட்டாக கீழே ஊற்றுற மாவோ இருந்ததுன்னா அதை கூட ஒரு 2 நாள் புளிக்க வச்சு அதை நம்ம இலைகள் மேலே தெளித்து விடவும் இல்லை தண்ணியில் கலந்து நம்ம மண்ணில் ஊற்றும் போதும் பூக்கள் உதிர்வதை தடுக்க முடியும். இதனால் நமக்கு பிஞ்சுகளும் நிறைய வைக்க ஆரம்பிக்கும். காய்கறி கழிவுகளை ஊற வச்ச தண்ணி, மீன் அமிலம், நம்ம தினமும் அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செடிகளுக்கு ஊற்றிட்டு வந்தாலே போதும். செடிகள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கும். இது கூட நம்ம பெருங்காய கட்டி இருந்ததுன்னா கட்டி பெருங்காயத்தை ஊற வச்சு அந்த மோர் புளிச்ச மோர் இது கூட கலந்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த சங்குப்பூ பாருங்கள், இன்றைக்கி நம்ம சங்குப்பூ மாடி தோட்டத்தில் 20லேருந்து 30 பூ நமக்கு கிடச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு செடிகளை பார்த்து அதை வளர்ச்சியை முடிஞ்ச உடனே கவாத்து பண்ணி விட்டாலே அதுலேயும் நிறைய பூக்கள் வைக்கும். மல்லியும் அதே போல் தான். நம்ம கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறமா நிறைய மொட்டுக்கள் அரும்புகள் குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். அதில் இருக்கிற கொஞ்சம் மல்லிப்பூவும் நம்ம பறிச்சாச்சு. பேபிகார்ன் நம்ம நாற்று எடுத்து தான் நடவு பண்ணியிருக்கோம். நாற்று எடுத்து நடவு பண்ணதுனால அதனோட வளர்ச்சியே நல்லா இருக்குது. 50லேருந்து 60 நாளைக்குள்ளே நமக்கு அறுவடைக்கு வந்துடும். அதனோட சில்கி முடி லேசாக தெரிஞ்ச உடனே ஒரு 2 நாளில் நம்ம அறுவடை பண்ணிட்டோன்னா பிஞ்சியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு பேபிக்கானே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி இதுதான் அறுவடை பண்ணியிருக்கோம். வெள்ளரிக்காயும் ஒரு 3 வெள்ளரிக்காய் இருந்தது, அதுவும் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டோம். மாடி தோட்டத்தில் கூடையாக அள்ள முடியலனாலும் கண்டிப்பாக நம்மளால் கை நிறையவும் தட்டு நிறையவும்